தாலி கட்டுற மொமெண்ட் எல்லாம் ஐ குட் நாட் பிலீவ் திஸ் இஸ் ஹேப்பனிங். இது நடக்குது ஃபைனலி, இந்த பொண்ணுக்கு நடக்குது. அப்ப கூட நம்பலையா? ஹைடி அழகி பப்ளிக்கா நான் வந்து ஒரு சில வார்த்தையால உன்னை கூப்பிட மாட்டேன், ஏன்னா உனக்கே தெரியும். இது ஃபர்ஸ்ட் டைம் கேமராஸ்க்காக இல்ல, பிக் ஹார்ட்ஃபெல் தேங்க் யூ. Red Note presents Sunita from Silence to Spotlight. Title sponsor Sri Varma Wellness. Pattin Brahmandam Barni Silks, RKV Road, E-Road. Powered by Achi Masala. Venue partner We Space. எத்தனை தீய சக்திகள் வந்தாலும் சரி, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை உடைப்போம், அப்படியே செஞ்சு விடுவோம். ஓகே, ஐ லவ் யூ. இந்த நெகட்டிவிட்டி நீங்க சொல்றது, அவ வெளியில இருந்து வாங்குறது அதை அசால்ட் அப்படி பண்ணிடுவான், தூக்கி சாப்பிட்டுருவான். ஆனா அவக்குள்ள ஒரு சேட்னஸோ அது இருக்குல்ல, அது தாண்டிட்டான். Vasi knows I love her to the core. If Vasi tries to give some problem to my bestie, I'm gonna hang him. எந்திரன் ரஜினி மாதிரி ஆயிருங்களே. Vasi man. அவர்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா, பிரியங்கா இப்படி பாத்துக்குங்க அப்படி? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி போன் பண்ணி வசி கிட்ட சொல்லு, எனக்கு ஏதாவது தெரிஞ்சா அங்கே உன் கல்யாணம் பண்ணி நிறுத்திருப்பேன். அத எதுவுமே ஃபில்டர் கிடையாது இந்த மனுஷனுக்கு, ஃபில்டரே கிடையாது. the most genuine person, he will not fake it. If he doesn't like, he will not talk to you. Oh, I can connect to him a lot. இப்படி வரையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4-5 குட்டிகளை போட்டு சந்தோஷமாக இருக்கணும்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, கல்யாணம் பண்ணி 3-4 பிள்ளை குட்டி இருக்கு. ஏன்னா எல்லாரும் யாருக்கு தான் ஆசை இல்ல? அது ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஓகே, வந்ததுல இருந்து நிறைய சர்ப்ரைசஸ், உங்க ஜர்னியை பத்தி நிறைய ஷேர் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்ட். I'll tell you something. எனக்கு genuinely இது ஃபர்ஸ்ட் டைம், இது கேமராஸ்க்காக இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட they are not into media, உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அது கூப்பிட்டு அது என்னோட ஹாப்பினஸ்க்காக நீங்க கூப்பிட்டு இருக்கீங்களே, பிக் ஹார்ட்ஃபெல் தேங்க் யூ. அதே தான் நாங்களும் சொல்லிக்கிறோம், இட்ஸ் ஃபார் யூ. I really felt it. Yeah. Generally people say it is for you, but it doesn't become like that. End of the day execution in the event எனக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு thank you so much. And thanks for the words அதுக்காக. And ஒரு எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மீடியா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து நாங்க கேட்டோம் ஆல்ரெடி, சுனிதா ஈவென்ட்ல நாங்க இல்லைனா எப்படி? அப்படியா? ஓ, நாங்க இல்லாம எப்படி? நாங்க வந்தே திருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சைடு இல்லாம இப்போ இந்த சைடு வர போறாங்க. ஸோ எல்இடியில் உங்களுக்காக நிறைய பேர் வந்து விஷஸ் பண்ணியிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஹைடி அழகி பப்ளிக்கா நான் வந்து ஒரு சில வார்த்தையால உன்னை கூப்பிட மாட்டேன், ஏன்னா உனக்கே தெரியும் அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 15 years. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது 15 years கிடையாது, மோர் தென் 15 years தான். அண்ட் உன்னோட ஜேர்னியை நான் வந்து ஸ்கிராச்ல இருந்து பார்த்துருக்கேன், உன் கூட இருந்திருக்கேன். முதல்ல இந்த காதல் உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ வெல்விஷர், I've never told you this, but as a sister, I've always been very, very proud of you. எனக்கு வந்து உன்னை பார்க்கும் போது, உன்னோட ஹார்ட் ஒர்க்கை பார்க்கும் போது, நீ வந்து வெறி கொண்டு ஒரு விஷயமும் பண்ணும் போது, நம்ம மாதிரியே இருக்கு பாரு, லூசு பைத்தியம் அது அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்பவுமே உன்னை பார்த்து வியந்திருக்கேன், ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். அண்ட் யூஆர் ஜஸ்ட் அமேசிங். அண்ட் நீ எப்படி இருக்கியோ இதே மாதிரி இரு, எப்பவுமே இதே மாதிரி இரு. சுனிதாவை பற்றி சொல்லணும்னா, கண்ணை மூடி இப்போ வந்து ஒரு விஷயம் இதுதான் அவ ஃப்ரெண்டு அப்படின்றது ஆயிடுச்சுன்னா, அது என்ன ஆனாலும் சரி அவ வந்து உனக்காக நிப்பா. அதேதான், அவளுக்கு என்ன ஆனாலும் சரி நான் வந்து அவளுக்காக நிப்பேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை தீய சக்திகள் வந்தாலும் சரி, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. பிகாஸ் ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் த பர்சன் யூ ஆர். அண்ட் இது எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும், ஃபார் எவர் அண்ட் எவர் இப்படிதான் இருக்கணும். அண்ட் இதுக்கு நடுவில் என்ன வந்தாலும் சரி அதை உடைப்போம், அப்படியே செஞ்சு விடுவோம். ஓகே, ஐ லவ் யூ.
கீப் மேக்கிங் அஸ் ப்ரவுட் லைக் திஸ். உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய், உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, என்ன பண்ணுமோ பண்ணு, சரியா? ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ அண்ட் ஐ ஹவ் காட் யூ. ஐவ் காட் யுவர் பேக். ஐ லவ் யூ. பிரியங்காக்கு இன்னைக்கு ஷூட் இருக்கு. கேட்க வந்தேன். எஸ், பிரியங்காக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் மியூசிக் ஏதோ ஷூட் போயிட்டு இருக்கு. ஐ தாட் அது நீங்க சொன்ன உடனே அவன் வர முடியல சொன்ன உடனே இது பிரியங்காக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. நாங்களும் டெக்ஸ்ட் காட்டுறோம் எவ்வளவு போட்டோன்னு, அவங்களாலையும் கொஞ்சம் சொன்னாங்க எல்டப்பா இருக்கமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சீரியஸா. பிரியங்காவும் ஃபீல் பண்ணாங்க. ஆனா அன்ஷிதாக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அன்ஷிதாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க அனுப்ப முடியல அப்படின்னாங்க. அவங்க லவ்வை கன்வே பண்ண சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு ஜென்வின் லவ் கண்டுபிடிக்க தெரியும். எனக்கு தெரிஞ்சிச்சு யார் யார் என் கூட. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபியூ பஞ்ச். இப்படி கவுண்ட் பண்ண முடியும். இது வந்து நான் கமர்ஷியல் அந்த ஆஸ்பெக்ட்ல நான் அதை கேட்கல, பட் இது கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு. இப்போ பிரியங்கா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரியங்கா அது ஃபேஸ் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களும் அழகா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு லைஃப் ஒன்று அமையுது. இப்போ வஷி அப்படிங்கிற ஒருத்தர் லைஃப் வந்து அமைஞ்சோடனே அது வந்து அது டக்குன்னு அந்த போட்டோ பார்த்தோம் எங்களுக்கே வந்து டே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க போட்ட அந்த சங்கீத் ரிசப்ஷனு, அப்புறம் ரிசப்ஷனோட அந்த வெட்டிங் வீடியோஸ் எல்லாமே ஓ அப்படின்றது. இங்க பார்த்த மேக்ஸிமம் கேங் அங்க இருந்தீங்க, அந்த கேங்ல இருந்தீங்க. ஸோ அஸ் அ ஃப்ரெண்டா அது எவ்வளோ ஹாப்பினஸ் உங்களுக்கு, எவ்வளோ ஹாப்பி அது. அது ஹாப்பிலேருந்து ஜாஸ்தி ஒரு ஹாப்பினஸ்க்கு மேல ஒன்று இருக்குல்ல, பீஸ். பீஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். எஸ் எஸ் எஸ். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் சோல் ஓரியன்டட். யா. ஸோ தட் வாஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் மீ. தட் என்னோட பொண்ணு இதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டியோ வெளியிலேருந்து வர்றது வேற, அவனுக்குள்ளே ஒரு இருக்கோல நெகட்டிவ் வைப்ஸோ வாட் ஆல் தோஸ் திங்ஸ், அது தாண்டி போயிட்டான். இதுக்கு மேலே அந்த பக்கமே போக மாட்டான். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ கான்ட் டெல் யூ இன் வேர்ட்ஸ். எவ்வளோ சந்தோஷம். It will bring tears in your eyes, you know. That is, ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க அதனால. yeah, that literally I could not believe when நான் தாலி கட்டுற மொமெண்ட் எல்லாம் I could not believe this is happening. இது நடக்குது ஃபைனலி. இந்த பொண்ணுக்கு நடக்குது. அப்ப கூட நம்பலையா? ஃபைனலி நடக்குது, நல்லபடியா முடிஞ்சிடும்டா இது. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. And she was the happiest bride. ஆப் டே ஃபன் பண்ணிட்டு இருக்கா, காட்டிட்டு இருக்கா. எப்படி நம்ம ஆங்கரிங் பண்ணும்போது காமெடி கல்யாணத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி இருந்தா. ஸோ இட் இஸ் த நெகட்டிவிட்டி. நீங்க சொல்றது அவ வெளியில இருந்து வாங்குறது அதை அசால்ட் அப்படி பண்ணிடுவான், தூக்கி சாப்பிட்டுருவான். ஆனா அவக்குள்ள ஒரு சேட்னஸும் அது இருக்குல்ல, அது தாண்டிட்டா, அது கிராஸ் பண்ணிட்டா. அது நினைக்கும் போது ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். சூப்பர் சூப்பர். யா. ஓகே, அவர்ட்ட ஏதாவது சொன்னீங்களா நீங்க பாத்து பிரியங்கா இப்படி பாத்துக்கங்க அப்படி மாதிரி? இல்ல, பிரியங்காக்கு தெரியும். அது நடுவில் ஏதோ இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி வசி நச்சிட்டு இருக்கா, நீ என்ன நினைப்ப, ஏதோ ஒரு டாபிக்ல நான் சொன்னேன், வசிக்கிட்ட சொல்லு, எனக்கு ஏதாவது தெரிஞ்சா நான் அங்கே உன் கல்யாணம் பண்ணி நிறுத்திருப்பேன், அந்த மாதிரி. ஸோ வசி and me, Vasi knows I love her to the core. If Vasi tries to give some problem to my bestie, I am gonna hang him. அந்த மாதிரி. இந்திரன் ரஜினி மாதிரி ஆயிருவீங்களே, வசி மே வசி மே அப்படி. சூப்பர். அண்ட் அடுத்தது சுனிதா அவர்களே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போ பிறந்தநாள் எனக்கு தெரியாது, ஆனால் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களை வந்து நம்ம ரெட் நூல் நிகழ்ச்சியில் வந்து இன்டர்வியூ எடுத்துன்னுக்கிறாங்க. நிறையா நீங்கள் நாட்டுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்கள் டெய்லர் நம்பரை எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. எனக்கும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது தைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இவங்களை ஒரு டான்ஸராக வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன் அவங்க. ஸோ வாழ்த்துக்கள் சுனிதா. ஒன்றும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4-5 குட்டிகளை போட்டு சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். From me and Susan and my entire family. See you soon. Bye bye. So sweet. So sweet. நாங்க வீடியோ கேட்டோம். இங்க இருக்கமா மேக்கப்ல இல்லமா நான் அனுப்புறமா வெய்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க என்னையா அது மனுஷா என்ன எப்படி நினைக்கிற அப்படி அவரோ ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் அப்படிதான். he is one ஹிந்தில தெரியும் அந்த வார்த்தை. மன் மோஜா ஒரு வேர்ட் இருக்கு. மன் மோஜானா ஹார்ட்ல அப்படி போயிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. எதுவுமே ஃபில்டர் கிடையாது இந்த மனுஷனுக்கு, ஃபில்டரே கிடையாது. கோ வித் தி ஃப்ளோ. ஸோ ஐ லவ் ஹிம் சோ மச். எவ்வளோ வருஷம் தெரியும் அவங்களுக்கு, அவங்க வைஃப் சுசானுக்கு. ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்வின் பர்சன். He will not fake it. Okay. I don't like fake people. He will not fake it around you, nothing. If he doesn't like, he will not talk to you. Oh. So I can connect to him a lot. அவங்க அந்த மாதிரி. ஓகே. So I like that attitude in him, you know. ஒர்க் வருதா பண்ணுவேன், இல்லைன்னா வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குவாங்க.
ஸ்டார்டிங் ஒன்று போட்டாரு பார்த்தீங்களா, ஹாப்பி பர்த்டே, எப்போ பிறந்த நாள்லாம் தெரியாது, காமெடி அப்படியே செல்ஸ்குள்ளே காமெடி இருக்கு அவங்களுக்குள்ள. நடுல நீங்க பாப்பீங்களா ஷோஸ்ல, யா நிறைய பேச மாட்டாரு, நடுல வந்துட்டு ஒன்னு போட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. அவ்வளோ பெருசு பக்கமாக ஒருத்தர் பேசுவாங்க, டெக் முடிஞ்சு அவ்வளோதான், ஃபுல் ஹைலைட் எடுத்துட்டு போயிடுவாங்க. Okay. அந்த மாதிரி இஸ் a very very genuine. அதுதான் ஒரு வார்த்தை அவங்களுக்காக. எவ்வளோ வருஷம் டிராவல் மாகாபா? I know him since 10 years I think. A decade. ஓ 10க்கு மேல. Yeah, decade. Okay. A decade I know him. Yeah. But it's not like that we meet every day அந்த மாதிரி இல்ல. But you know when person is real, நீங்க ஷூட்ல மட்டும் மீட் பண்ணாலும் it connects, right? Okay. And when somebody is fake, நீங்க டெய்லி பார்த்தாலும் உங்கனால அந்த barrier break பண்ண முடியாது. வைப் இருக்காது. வைப் இருக்காது. அவங்க கூட எனக்கு பயங்கர வைப். வைப் அந்த பாட்டு கூட அவங்களுக்காக பாடலாம் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் இவ்வளோ சொல்றீங்க இல்லையா, அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி 3-4 பிள்ளை குட்டி இருக்கு. ஏன்னா எல்லாருமே சுனிதாவை வந்துட்டு போனேன் நாங்கள் கேட்ட எல்லாருமே சொல்கிற அந்த ஒரு விஷயம் அதுதான், அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், அவள் லைஃப் இன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே ஆசைப்படுறது. ஆக்சுவலி நிறைய பேர் ஈவன் மார்க்அப்ஸ் வில் கீப் ஆன் டெல்லிங் மீ கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. பட் ஐல் டெல் யூ இட்ஸ் ஆல் ரிட்டன். யாருக்கு தான் ஆசை இல்லை, அது எழுதணும்ல, அதுக்கு அது டைம் கரெக்டாக அமையல. ஆனா இவங்கள இந்த பிளெஸிங்ஸ் இருக்குல்ல, உண்மையா அவங்க கொடுக்குறாங்களே, கண்டிப்பா எனக்கு ஒரு நல்லா இருக்கும். அண்ட் சூசன் ஆல்சோ இல்ல, அவங்க மேம் ஆல்சோ ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அடிக்கடி நான் சோஷியல் மீடியால எதோ போட்டாலும் அவங்களோட லைக்கோ ஹார்ட்டோ ஏதோ டிஎம்ஸ்ல இவங்கள இருந்து ஜாஸ்தி ஆயிடுங்க, அவங்க தான் டச்ல இருக்காங்க. சூசன் தான். ஆமா அவங்க தான். நம்மளா ட்ரிப்பை பிளான் பண்ணுவோம், இவங்கெல்லாம் வேர்ல்டு மேப் திருப்பி போட்டு அடுத்து என்ன பிளேஸ்க்கு போகலான்னு பாக்குறாங்க. பேங்காக் போயிருந்தாங்க, எல்லாரும் ஃபேமிலியா போயிருந்தாங்க. அங்கிலேருந்து கால், அவங்களுக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் எனக்கு பிடிக்கும்னால, சோ அங்கல இருந்து அவங்க ஃபோன் பண்ணி இது பார்த்திருக்கோம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவங்க கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த தாய்லாந்து போனாலே ஒரு இது இருக்கே, முந்துவாங்க. ஆமா தான், பச்சை கலர் பாட்டில் அதெல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்து ரொம்ப தேவைப்படுதுங்க. நிறைய இந்த மாதிரி ஃபன் பீப்பிள். ஓகே யா, ஐ லவ் them. இப்போ இந்தியால எங்கேயோ இருந்து வந்துட்டு டக்குன்னு யோசிச்சு பார்த்தா, இப்போ எனக்கு இப்போ டக்குன்னு தோணுச்சு, இவ்வளோ குட் சோல்ஸு அண்ட் இண்டஸ்ட்ரி பீப்புள் தாண்டி எங்கெங்கே இருந்தோ மதர் ஃப்ரம் அனதர் மதர், ஃப்ரெண்ட் ஃப்ரம் அனதர் மதர் அப்படிங்கிறத தாண்டி எங்கெங்கேயோ கனெக்ட் ஆயிருக்கு. அவ்வளோ குட் சோல்ஸ் இருக்கு. அந்த மூமெண்ட் எப்படி, எனக்கு நேம் மென்ஷன் பண்ணல, வந்த எல்லாருமே ஐ ஃபீல் சோ லக்கி தட் நான் எங்கேயிலேருந்து வந்து எங்கே ஆசாமில் பிறந்தேன், பாம்பே போனேன், தமிழ் தெரியாது, இங்கே வந்துட்டேன். இப்போ வந்து அப்புறமா ஐ எம் அட் தட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப். எவ்வளோ பீப்புள் சம்பாதிச்சல அது போதும் வாழ்க்கை ஃபுல்லா, அந்த லெவல் சம்பாதிச்சிட்டேன். நன் ஆஃப் தெம் வில் கிவ் அப் ஆன் மீ. ஆனால் எது பண்ணாலும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க எப்பவுமே. இது லைஃபுக்கு போதுமே, வேற என்ன வேணும்? இது எப்படி சம்பாதிச்சு நீங்க கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ மை எஃபர்ட். எஸ், ஐ ஆல்சோ கிவ் தட் மச் லவ். அதுதான் மேஜர் ரேஷியோ. அதுதான், யா, ஐ கிவ் தட் மச் கேர் அண்ட் லவ் அண்ட் எவ்ரிதிங் டு திஸ் பீப்புள். அதனால தே அண்டர்ஸ்டுட், இந்த பொண்ணு நிப்பாடா, நான் நிப்பேன். எனக்கு பிரச்சனை வந்துடும் எனக்கு தெரிஞ்சாலும் நான் நிற்பேன். அந்த டைப். அது டைம் எனக்கு செருப்படி மாதிரி இருக்கும், ஆனாலும் நிற்பேன். அது மேபி கொஞ்சம் வருஷம் அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பண்ணியிருக்கான். ஆனா உடனே நத்திங் கேன் பி ரிவீல்டு. பட் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு அப்புறமா தெரியும். அது அப்புறமா மேபி 3 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். I'm a secret box. Okay. I can keep secrets. எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் எல்லாமே எனக்கு தெரியும். ஃப்ரெண்டுக்கு நான் சொல்ல மாட்டேன். I'm like that. So everybody's secret I know and I'll keep it. It'll go in my deathbed. Okay, and the tag that a friend அப்படிங்கற மாதிரி. Yeah, I am one secret box. எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை தான், நான் யாருக்கு சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஃப்ரெண்டுக்கு இப்போ சுதன் ஒரு விஷயம் சார்ல்ஸ்க்கு தெரியாது, சார்ல்ஸ் விஷயம் இவளுக்கு தெரியும், ஆனா எனக்கு எல்லாரோட விஷயம் தெரியும். யா அது சொல்ற மாதிரி தான், அந்த டாக் தட் ஃப்ரெண்ட் தான் சீக்ரெட் தெரிஞ்ச ஒரு யா and that person. நானும் பிரியங்காவும் ஒரு two strong individuals, like female strong சொன்னா பிரியங்கா நான் சொல்லுவேன். because what all she has faced, negativity அப்படியே தட்டி விட்டுருவான், அந்த மாதிரி she is. I love her to the core, like sisters அவன் சொல்கிறான். ஆனால் எனக்கு சிஸ்டருக்கு மேலே பிரியங்கா. நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன் சம்திங்னா தட்டி கேட்குற ஆள் நான் சொன்னேன்னா பிரியங்கா. எனக்கு அப்படி தட்டி லைக் அப்படி கேட்பா. எனக்கு அந்த டைமில் கோவம் வரும், நான் கொஞ்சம் கோச்சிப்பேன், அதுக்கப்புறம் அவளே சரி ஓகே பேம்பர் பண்ணுவான் எனக்கு.
And the moment and the moment she found her life partner and the marriage, all those things were மேஜிக்கல். என் கண் முன்னாடி இப்போ நிற்குது. ஸோ அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிறது எனக்கு அவளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ். ஆனால் நான் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ தாட் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் டு வாட்ச் ஹர் ஸோ ஹாப்பி, ஸோ அட் பீஸ். நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சண்டேல தான் ஆரம்பித்தோம். கொஞ்சம் ஒரு ஷோவில் அச்சம் தவிர சொல்லிட்டு ஒரு ஷோ இருந்துச்சு. அதிலே கொஞ்சம் மூஞ்சி தூக்கி தான் வச்சோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் when we came to know about each other that அவளும் அப்படிதான் ஸ்ட்ராங் ஃபைட்டர். அவளுக்கு தெரிஞ்சது ஏன் பற்றி. அப்போலேருந்து இந்த பாண்ட் பிரேக்கே ஆக முடியல. யார் வேணாலும் நிற்கலாம் நம்ம முன்னாடி. நம்ம 2 பேர் சேர்ந்து இருந்தால் அவளை தான் ஃபினிஷ், அந்த ஏரியா ஓவர், அந்த மாதிரி நம்ம 2 பேரும் இருக்கோம். ஐ லவ் ஹர் ஸோ மச் தட் என்ன சொல்கிறது, சிஸ்டர் அதுக்கு மேலே ஏதோ வார்த்தை இருந்தால் அது பிரியங்கா. எனக்கு என்னன்னா I am blessed to have a person in my life who can come to me when I am wrong and tell me on my face that நீ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி. தப்பு பண்ணியிருக்கேன் சொல்லுவா எனக்கு, ஆனால் என் கூடவே நிற்பான். எனக்கு உயிர் நம்பி நானும் எப்போவுமே அவளுக்காக நிற்பேன். அந்த மாதிரி பாண்ட் எனக்கு பிரியங்காவுக்கு இருக்குது. I love her to the core. I can't express how much love and respect I have for this woman. I love her. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட் ஈரோடு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.